நம்ம வந்து வெப்சைட் போடுறோம் அப்படின்னா இப்ப என்னென்ன சார் வந்து வெப்சைட்ல கொடுக்குற மாதிரி இருக்கும்? வெப்சைட்ல உங்க கம்பெனி பத்தியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அது வந்து அதிகமா இருக்கணும். தற்பெருமை இருக்கிறத விட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கணும். நிறைய பேர் வெப்சைட் எப்படி பாக்குறாங்கன்னா அங்க தற்பெருமை பண்றத பாத்துக்கிறாங்க. நாங்க வி ஆர் லீடிங் கம்பெனி அப்படி இப்படி டாப் டக்கர் கம்பெனி தான் போடுறாங்களே தவிர என்ன அனுபவம் இருக்கு இந்த பொருள்ல, இந்த வியாபாரத்துல, அதை வந்து ரொம்ப அதிகமா அது கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். இந்த வெப்சைட் அது ப்ராடக்ட்ல இருக்கணும், சர்வீஸ்ல இருக்கணும், பிராண்ட் ஒர்க்கிங்ல இருக்கணும், கண்ட்ரி ரீச் பண்ணதுல இருக்கணும், உங்களோட வளர்ச்சியில இருக்கணும். இதையெல்லாம் காட்டும். அதாவது உங்க வெப்சைட் இன்னும் அழகா சொல்லணும்னா வாங்குறவனுக்கு புரியுற மாதிரியும் வாங்குறவனுக்கு பயன்படுற மாதிரி இருக்கணும். நமக்கு புரியுற மாதிரியும் நமக்கு பயன்படுற மாதிரி வெப்சைட் இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்ப வாங்குறவனுக்கு அந்த வெப்சைட்ல வந்தா என்னெல்லாம் கொடுத்தா சரியா இருக்குங்கிறது எல்லாம் கொடுக்கணும். பொருளை பத்தி நாலேஜ், பேக்கிங் பத்தி நாலேஜ், ஸ்பெக்கை பத்தி நாலேஜ். பிரைஸ் கொடுக்காதீங்க, அது பிரச்சனை, அதை விட்டுருங்க. ப்ராடக்டோட போட்டோ, உங்க யூனிட்டை பத்தி வீடியோ. அப்ப எதெல்லாம் அந்த ஒரு எலமெண்ட்னு சொல்லுவோம், அந்த அந்த கோர் எலமெண்ட்ஸ், பிசினஸ்க்கான கோர் எலமெண்ட்ஸ் ஃபுல்லா உங்க வெப்சைட்டோட இதா இருக்கும், பார்ட்ஸா இருக்கும். அதெல்லாம் சேரும் போது அந்த பார்ட்ஸ் சேரும் போது முழுமையான ஒரு மனிதனா தெரியுமா. ஏன்னா வெளிநாட்டுல இருக்க நம்ம முகத்தை பார்த்தோம் நம்மகிட்ட நேர்ல வந்து பேசுறது இல்ல. நம்ம வெப்சைட் தான் நம்ம முகம் மாதிரி, நம்ம உடம்பு மாதிரி அவனுக்கு. அதுதான் மனுஷன் மாதிரி. அப்ப சதீஷ் யாருன்னா, சதீஷ் கம்பெனி எப்படின்னா அந்த வெப்சைட் சொல்லும் சதீஷ்னா இவன் தான் சதீஷ், இப்படிதான் சதீஷ் அப்படின்னு சொல்றது அந்த வெப்சைட். அப்ப நம்மளோட அடையாளம் தான் அந்த வெப்சைட். புரியுதா? ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கோடு எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.